ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மிளகா வறுத்து எடுத்தாச்சுங்க. அரிசி, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, கட்டி பெருங்காயமும் எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கண்டிப்பாக சால்ட்டு போட மறந்துடாதீங்க. பூண்டு தோல் உரிக்காமலேயே போட்டு அடிக்கலாம், நல்ல வாசமாக இருக்குங்க. சில பேர் முடி வளரணும் நிறைய அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி அடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம ஏன்னா கருவேப்பிலை சட்னிலலாம் போட்டு தாளித்தோம் அப்படின்னா கீழே எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடித்தோன்னா சாப்பிட்டாகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு அடாப்ட் ஆகிட்டு ஹேர் நல்லா வளரும். நானும் அப்படி தாங்க சாப்பிடுவேன். சட்னி வைக்கிறப்பையும் சட்னி கூடயே போட்டு வதக்கிட்டு அதுலேயே அடித்து எடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, நாளைக்கு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட்டு. ஸோ இன்றைக்கே நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு ஊருக்கு போகிறதுக்காக. நான் இன்னும் ஓட்டர் ஐடி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு மாற்றலை, இனிமேல் தான் மாற்றணும். எத்தனை பேர் மாற்றாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.